மதுரையில் ஏ.ஆர். ரகுமான் பாடல்களுடன் பிரம்மாண்ட நிகழ்ச்சி வரும் 14ஆம் தேதி நடைபெறவுள்ளது. மதுரை மக்களுக்கு இசை, நடனம், நகைச்சுவை என 3 கலை விருந்துகளை நேரடியாக அனுபவிக்கும் வகையில் பிரமாண்ட கலை விழா நடைபெறவுள்ளது. இதுகுறித்து மாமதுரையர் நிறுவனர் ஜே. முத்து, அகில உலக தலைவர் திருமுருகன், பொதுச் செயலாளர் சம்பத்யோகி, பொருளாளர் சுப்பிரமணியன், இம்ப்ரெஸ் மீடியா ஒருங்கிணைப்பாளர் பூவரசன், அட்பஜார் மோனிசேகர் ஆகியோர் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்ததாவது: உறுப்பினர்கள் முன்னேற்றம், சுற்றுலா மேம்பாடு அப்படின்ற பல விஷயங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம். அதே சமயம் இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், மதுரை கலைத்துறைக்கு ரொம்ப புகழ் பெற்றது. பல மீடியா சம்மந்தமாக, சினிமா சம்மந்தமான விஷயங்கள்லாம் மதுரை தான் நிர்ணயிக்கக்கூடிய காரணியாக இருக்குது. அரசியல், கலை எல்லாமே. அப்படிப்பட்ட நம்மளுடைய ஊரில் இன்றைக்கு வர்ற பிப்ரவரி மாதம் நம்ம ஒரு ஈவெண்ட் நடத்துகிறோம். இதில் இம்ப்ரெஸ் ஃபில்ம் ஈவெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம மாமதுரை அமைப்பு இன் அசோசியேட்டட் வித் அப்படின்னு சொல்லி அதோடு நாங்கள் இணைந்து பண்ணுறோம். இதில் ஆட் பஜார், டெம்பிள் சிட்டி, அதுக்கப்புறம் ஹேஷ் தமிழ், இப்படி நிறையா மதுரை பாண்டியன் அப்பளம், அதுக்கப்புறம் வாசன் நைக்கர் எல்லாம் சப்போர்ட் பண்ணி இந்த ஒரு ஈவெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஈவெண்ட் நடக்க இருக்கக்கூடிய பிப்ரவரி 14ஆம் தேதி மாலை 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் இந்த நிகழ்ச்சி. உங்களுக்கு தெரியும், ஏ.ஆர். ரஹ்மான் அவர்களுடைய அக்கா பொண்ணு, அவங்க அந்த முத்தமலை அப்படின்ற கம்போசர், ரொம்ப வைரலாக அன்றைக்கி ஃபேமஸான சாங்கை அவங்க கம்போஸ் பண்ணாங்க. அவங்களுடைய இசை நிகழ்ச்சி முழுமையாக ஏ.ஆர். ரஹ்மானுடைய அவர்களுடைய பாடல்கள் நிறைய அதில் இருக்க போகுது. அது தவிர ஓவியா திரைப்பட மற்றும் பிக் பாஸ் புகழ் ஓவியா அவர்கள், விஜய் டிவி புகழில் கே.பி. பாலா அவர்கள், புகழ் அவர்கள், அப்புறம் மைனா அவர்கள்ன்ற மாதிரி நிறைய நட்சத்திர பட்டாளங்கள்லாம் இங்கே கலந்துக்க போகிறாங்க. ஆடல், பாடல், இசை, இப்படி பல்வேறு அம்சங்களில் ஒரு நிறைய விஷயங்கள் கலந்த ஒரு முழுக்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாக இருக்க போது. இதில் நிறைய குடும்பத்தோடு மதுரையில் உள்ளவங்க ரசிக்கக்கூட வகையிலாகவும் இருக்கும். உங்களுக்கு தெரியும், பிப்ரவரி 14 என்னெல்லாம் நடக்கும்னு. அதெல்லாம் தாண்டி குடும்பங்கள் இணைந்து கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை மாமதுரை அமைப்பும் இம்ப்ரெஸ் ஈவெண்ட் நிறுவனமும் இணைந்து இங்கே செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். இதில் இங்கே வந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், நண்பர்கள், ஊடகங்கள் எல்லாருமே இந்த செய்தியை மக்களுக்கு கொண்டு போய் நிறைய சேர்க்கணும் அப்படின்னு உங்களை கேட்டுக்கிறேன். நான் மாமதுரை அமைப்போடைய நிறுவனர் ஜே. முத்து. நம் மாமதுரை அமைப்போட அகில உலக தலைவர் முனைவர் டாக்டர் ஜி. திருமுருகன் அவர்கள் நம்மளோட இருக்காங்க. அதே மாதிரி இம்ப்ரெஸ் மீடியாவோட கோஆர்டினேட்டர் மிஸ்டர் பூவரசன் அவர்கள் நம்மளோட இருக்காங்க. இந்த ஈவெண்ட் எப்படி நடக்குதுன்ற விவரத்தை பூவரசன் அவர்கள் சொல்லுவாங்க. அப்புறம் எங்களோட மாமதுரை அமைப்போட தலைவர் அதை பற்றி ஓவர்வியூ கொடுப்பாங்க. பூவரசன், அந்த ஈவெண்ட் எப்படி இருக்க போகுதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். தொலைக்காட்சி மற்றும் சமூக ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சி இந்த மதுரையில் நடக்குது, மதுரை மண்ணினுடைய புகழை பரப்ப போகுது அப்படின்னா அதற்கு மிக முக்கிய காரணம் மாமதுரை அமைப்பு தான். அதற்கு என்னுடைய நன்றியை முதற்கணம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இங்கே மதுரையினுடைய சிறப்பையும் மதுரையினுடைய புகழையும் பறைசாற்றக்கூடிய ஒரு வகையில் ஒரு அமைப்பு செயல்படுது அப்படின்னா அது மாமதுரை இயக்கம். அதனால தான் அந்த இயக்கத்தை இந்த நிகழ்ச்சியோடு நாங்கள் இணைத்து கொண்டு அந்த இயக்கத்தோடு கொண்டாட வேண்டும் மதுரையை அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியினுடையது. நட்சத்திர கொண்டாட்டம் அப்படின்னு ஒவ்வொரு ஊருக்கு பண்ணுறது வழக்கம். பல தொலைக்காட்சிகளுக்கு நம்ம நிகழ்ச்சி பண்ணிகிட்டு இருக்கோம். இளையராஜா, ஆண்ட்ரியா, ஏ.ஆர். ரஹ்மான், கார்த்திக் ராஜா போன்ற மிகப்பெரிய இசையமைப்பாளர்களை வச்சு நம்ம நிகழ்ச்சி பண்ணியிருக்கோம். தென் பல தொலைக்காட்சிகளுக்கு, ஏன்னா தொலைக்காட்சிகளினுடைய பெயர்களை சொல்ல முடியாதுங்கிறதுனால பல தொலைக்காட்சிகளுக்கு நம்ம நிகழ்ச்சி பண்ணிகிட்ருக்கோம். இதுவும் ஒரு தொலைக்காட்சியில் வரக்கூடிய நிகழ்ச்சி தான். இது ஏ.ஆர். ரஹ்மான் அவர்களினுடைய சகோதரி மகள் அபினாவை வச்சு இந்த இசை நிகழ்ச்சி. இதில் விஜய் டிவியினுடைய கலக்கப்போவது யார் பாலா, புகழ், அப்புறம் பிக் பாஸ் ஓவியா, அப்புறம் சீரியல் நடிகை தீபா, மைனா நந்தினி, உங்கள் மதுரை மண்ணினுடைய மைனா நந்தினி, இவர்களெல்லாம் கலந்துக்கிறாங்க. நடன நாயகன் பாபி மாஸ்டர் உள்ளிட்ட விஜய் தொலைக்காட்சியினுடைய நடன இயக்குநர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறாங்க. இது மதுரைக்கு எப்படி சொல்லணும்னா, இதுக்கு முன்னாடி நிறைய இசை நிகழ்ச்சிகள் வந்திருக்கும், நடன நிகழ்ச்சிகள் வந்திருக்கும். ஆனால் இது நடனம், நகைச்சுவை, பாடல் அப்படிங்கிற ஒரே டிக்கெட்டில் 3 ஆஃபர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரே டிக்கெட்டில் 3 நிகழ்ச்சியை நம்ம தர்றோம். நடனம், நகைச்சுவை, பாடல் அப்படின்னு. நீங்கள் திரையில் பார்த்துக்கிட்டு இருக்கவங்கள நேரில் பார்க்குறதுக்கான ஒரு அரிய வாய்ப்பு. மதுரை மக்கள் மதுரையினுடைய கலாச்சாரத்தை மேம்படுத்துகிற வகையிலையும்
கலை திருவிழாவாக இதை கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக மாமதுரையோடு சேர்ந்து நாங்கள் பயணிக்கிறோம். மதுரை மக்கள் இதற்கு ஒத்துழைப்பு தரணும். நிகழ்ச்சி மிக அருமையாகவும் அழகாகவும் இருக்கும். அதற்கு உங்களுடைய ஆதரவுகள்லாம் வேணும். நன்றி. என்ன டைம் எந்த நீங்கள் சொல்லிட்டீங்களா? நான் சொல்லிட்டேன். வருகின்ற பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி கோலாலகம் அப்படின்ட்டு நட்சத்திர பட்டாளங்களை எங்கள் மதுரை மண்ணுக்கு கொண்டு வருவதற்கான முதல் முயற்சி இன்று எடுக்கப்பட்டு இருக்கிறது. ஏற்கனவே சொன்னது போல நாங்கள் நடன நிகழ்ச்சி மட்டும் நடத்தவில்லை, ஆடல் பாடல் மட்டும் நடத்தவில்லை, இசை நிகழ்ச்சியும் சேர்த்து எப்படி கடவுளுக்கு மும்மூர்த்திகளோ அதுபோல கலைக்கு மும்மூர்த்தியாக இருக்கின்ற இந்த 3 அம்சங்களும் ஒருங்கிணைத்து முதலாக மாமதுரை அமைப்பின் சார்பாக மதுரையில் நடைபெற இருக்கின்றது. வேலம்மாள் கிரவுண்டில் வருகின்ற 14ஆம் தேதி மாலை 6 மணி முதல் இரவு 9:30 மணி வரைக்கும் நடைபெற இருக்கின்றது. இதில் விஜய் டிவி பிரபலங்கள் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் பிக் பாஸில் கலந்து கொள்கின்ற அனைத்து நடிகர்கள், சின்னத்திரை நடிகர்கள், பாடகர்கள், டான்ஸ் மாஸ்டர்கள் அனைவரும் ஒருங்கிணைத்து ஒரே சங்கமம் பண்ணுறதற்கு மதுரைக்கு வந்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் சில நாட்களில் அவர்கள் வந்து சேருவார்கள். சனிக்கிழமை மதுரையே மிக பிரம்மாண்டமாக இருக்கப் போகிறது. அந்த பிரம்மாண்டத்தை உருவாக்குவதற்கு உங்களை போல் பத்திரிகையாளர்களும் மீடியாக்களும் ஒத்துழைப்பு அவசியம். ஏனென்றால் இது மதுரைக்கு கிடைத்த பெருமை மட்டுமல்லாமல் மாமதுரை அமைப்பை உலக அளவுக்கு கொண்டு செல்வதற்கான ஒரு முயற்சி என்பது தான் நாங்கள் சொல்கிறோம். மதுரை மக்களுக்கு ஒரு என்டர்டைன் நடைபெறணும். 3 மணி நேரம் அவர்கள் மனசை விட்டு இருக்கணும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் முன்னிறுத்தி நடத்த இருக்கின்றோம். அதற்கு மீடியாவான உங்கள் ஒத்துழைப்புகள் அவசியம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். வேறு கேள்விகள் ஏதாவது இருந்தால் சாயங்காலம் 6 மணிக்கு 14ஆம் தேதி மாலை 6 மணியிலிருந்து தொடக்கம். அனுமதி எல்லாமே பெற்றாச்சு. பிறவில் அனுமதி ஆன்லைன்லேயும் இருக்குது, டிக்கெட்டும் இருக்குது. அந்த டிக்கெட்டோட அளவு 4% சொல்லுவோம். நம்ம 4 கேட்டகரியாக டிக்கெட்டை பிரிச்சுருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய முக்கிய விஐபிகள் விவிஐபிகளுக்கு 10,000, 5,000, அப்புறம் 1,000, 500 அப்படிங்கிற கேட்டகரியில் பிரிச்சுருக்கோம். இதில் நம்ம அந்த 1000, 500 மட்டும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எல்லா மக்களும் மாமதுரை அமைப்பு நம்மள்கிட்ட கேட்டுக்கிட்ட ஒரே விஷயம் என்னென்னா, எங்கள் மக்களெல்லாம் வந்து பார்க்கணும், அவ்வளோ தொகை கொடுத்து பார்க்க முடியாது, ஒரு குடும்பத்தில் 2 பேர் 3 பேர் இருப்பாங்க, இன்னும் சொல்ல போனால் ஏன் எங்கள் காதலர் தினத்துக்கு நடத்துகிறீங்க, ஜோடியாக கூட வருவாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அதனால் நம்ம ஒரு டிக்கெட் வாங்கினா இன்னொரு டிக்கெட் இலவசம், பை 1 கெட் 1 அப்படிங்கிற மாதிரி அந்த 1000 ரூபா டிக்கெட் வாங்கினா இன்னொரு 1000 ரூபா டிக்கெட் நம்ம ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கோம். இது மாமதுரை அமைப்பினுடைய கோரிக்கைக்காக நம்ம மதுரை மக்களுக்காக நம்ம செய்கிறது. மொத்தம் நம்ம 5000 சீட்ஸு, அதாவது 8000 எதிர்பார்க்கின்றோம். 5000 சீட்டுக்கு ஏற்பாடு பண்ணி சார் விஐபி விவிஐபி டிக்கெட்டை பொறுத்தளவு 2000 பேருக்கு தான் சார் நம்ம இது பண்ணுறோம். ஆமாம், மீதி ஒரு 3000க்கு மேலே 3000க்கு மேலே 500, 1000 டிக்கெட்டு தான் சார் நம்ம பண்ணுறோம். மற்ற ஏற்பாடுகளை பொறுத்தளவு பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்த வரைக்கும் தீயணைப்பு, மருத்துவ உதவிக்குழு, ஆம்புலன்ஸ், போலீஸ் பாதுகாப்பு, அது இல்லாமல் மாமதுரை இயக்கத்தினுடைய நிறுவனங்கள் எல்லாமே கலந்துட்டு நம்ம மீடியாவோட தன்னார்வ தொண்டர்கள், பவுன்சர்ஸு, இது எல்லாமே நம்ம பார்க்குறோம். மக்களுக்கு எந்தவித குறையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல நாங்கள் முழுமையாக மாமதுரை அமைப்பும் நாங்களும் கலந்துரையாடி அதற்கான தக்க பணிகளை செஞ்சுருக்கோம். இதில் இந்த 10,000, 5,000ன்றது ஃபுல்லாக அந்த ஸ்பான்சருக்காக ஒதுக்கியிருக்கோம். வர்ற எல்லாருமே நமக்கு முக்கியமானவங்க தான், எல்லாருமே விஐபி தான். ஆனால் இந்த 10,000, 5,000 ஸ்பான்சர்களுக்காக ஒதுக்கிட்டு 1000லேருந்து அதான் மெஜாரிட்டி.
1000லேருந்து 1000, 500லாம் இருக்க போகுது. 500லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறையா கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்கோம். ஒத்தக்கடையில் உள்ள வேளம்மாள் கடையில் உள்ள வேளம்மாள் மைதானம் சார். 9 மணி வரைக்கும் சார், 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும். உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.